Hello friends, welcome to Mirror 1.1 channel. நம்ம இந்த வீடியோல Realme ரீசெண்டா லான்ச் பண்ண Realme Narzo 20 Pro மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் வாங்கலாமா? இந்த மொபைல் எப்படி இருக்கு? என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்தறலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? Realme 7 அப்படியே காப்பி பண்ணி தான் இவங்க Realme Narzo 20 Pro-வா மாத்தி இருக்காங்க. சின்ன கேமரா சேஞ்சஸும் பேட்டரி சேஞ்சஸும் மட்டும்தான். இந்த Narzo 20 Pro-ல உங்களுக்கு MediaTek Helio G95 யூஸ் பண்ணியிருக்காங்க. Realme 7ல யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான், பட் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸர், ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த ப்ராசஸர் உங்களுக்கு இமேஜஸ் கிளியராக எடுக்கவும் யூஸ் ஆகுது. ப்ராசஸர் பற்றி நம்ம குறை சொல்கிற போலாம் இல்லை, நல்ல ஒரு ப்ராசஸரை தந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸர் தான், அதுவும் 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 730Gக்கு ஈக்குவலான ஒரு Helio G90 தந்திருக்காங்க. நம்மள நிறைய பேருக்கு Narzo 20 Pro வாங்கலாமா இல்லைனா Realme 7 வாங்கலாமான்னு டவுட் இருக்குது. அதனால் இந்த வீடியோ பார்க்கும் போதே சில விஷயங்களை Realme 7 பற்றியும் நான் சொல்லிடுறேன். பேட்ரி இந்த மொபைலில் உங்களுக்கு 4500 mAh பேட்ரி தந்துருக்காங்க. நார்மலான பேட்ரி தான், ஆனால் நிறைய பேர் 15,000 ரூபாய்க்கு வாங்குறது 5000 mAh இருக்கலாம்னு நினைப்பீங்க. பட் இவங்க 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா 3 மினிட்ஸில் உங்களுக்கு 14% சார்ஜ் ஏறும்னு சொல்லியிருக்காங்க. 3 மினிட்ஸில் 14% சார்ஜ் ஆகும். அப்போ 100% ஏற எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 38 மினிட்ஸில் 0 to 100% சார்ஜ் போட்டுக்கலாமா நம்ம. இவங்க அனௌன்ஸ் பண்ண இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும் 10 ஹவர்ஸ் நீங்கள் மியூசிக் கேட்கலானோ 5லேருந்து 6 ஹவர்ஸ்க்கு கால் பேசலான்னு சொல்கிறாங்க. என்னடா வெறும் 3 மினிட்ஸுக்கு சார்ஜ் பண்ணால் இவ்வளோ யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் இந்த மொபைல் வாங்கி பார்த்தா தான் தெரியும் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதான்னு. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன Realme 7ல் இருக்க பேட்டரி சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Realme 7ல் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1 ஹவர் ஆகும். ரெண்டு மொபைலுக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இது சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். அதில் 5000 mAh தந்திருக்காங்க, கொஞ்சம் 1 ஹவர் ஆகும், அவ்வளோதான். பட் என்ன கேட்டால் Narzo 20 Pro தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த மொபைலில் இருக்க டிஸ்பிளே உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.5 இன்ச்சில் 98 ரிஃப்ரெஷ் ரேட்டும் தந்திருக்காங்க. இந்த மொபைலில் எனக்கு டிஸ்பிளே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா இவங்க 120Hz தந்திருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். கூடவே AMOLED டிஸ்பிளே தந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் Realme 7ல் தந்தால் அதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். பட் எந்த கவலையும் இல்லை, ஃபுல் HD தந்திருக்காங்க. 90Hzல ஒரு நார்மலான ஸ்மூத்தான டிஸ்பிளேவை தந்திருக்காங்க. இந்த மொபைலோட கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் இப்போ வர எல்லா மொபைல்லையும் இருக்க குவாட் கேமரா செட்டப் தான். மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க. இந்த கேமராவோட அப்ரச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 அப்ரச்சர் தந்திருக்காங்க. சென்சார் எந்த சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க இன்னும் சொல்லலை. அப்படி சாம்சங் சென்சார் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் சோனி IMX சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதா அவங்க விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இதில் சாம்சங் சென்சார் தான் இருக்கும். ரியர் கேமராவில் ஃபஸ்ட்டில் இருக்க கேமராவே உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் தான். 8 மெகா பிக்சலில் 2.3 அப்ரச்சரோட தந்திருக்காங்க. இது கூடவே உங்களுக்கு கடமைக்குன்னு 2 மெகா பிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சாரும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரும் தந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா பற்றி சொல்லும் போது ஒரு டீசெண்டான கேமரா தான் தந்திருக்காங்க. பட் இன்னமும் இவங்க சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த கேமராவை நீங்கள் Realme 7ஓட கம்பேர் பண்ணும்போது Realme 7ல் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கேமரா சோனி IMX சென்சாரோட தந்திருக்காங்க. ஸோ கேமரா சொல்ல போனால் உங்களுக்கு கண்டிப்பாக Realme 7 விட மொக்கையான கேமரா தான் தந்திருக்காங்க. பட் இந்த மொபைலுக்கு பரவாயில்ல, இது ஓகேவான கேமரா தான். செல்ஃபி கேமரா பற்றி சொல்ல போனால் உங்களுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சோனி சென்சாரோட தந்திருக்காங்க. செல்ஃபியில் இவங்க சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதா இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் Realme 7 விட இந்த கேமரா ஒரு நல்ல கேமரா தான். Realme 7ல் உங்களுக்கு 60 மெகா பிக்சல் தான் தந்திருக்காங்க. பட் அவங்க சோனி சென்சார் யூஸ் பண்ணலை. ஸோ செல்ஃபிக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Realme Narzo 20 Pro தான். Realme Narzo 20 Proவில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் கூலிங் சிஸ்டம் தந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் உங்களுக்கு மொபைல் இப்போ சீக்கிரமாக ஹீட் ஆகாமல் தடுக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. பட் இந்த மொபைல் வாங்கி பார்த்தா தான் தெரியும் இந்த ஃபீச்சர் அந்தளவுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இந்த மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களுக்கு சைடில் தந்திருக்காங்க. சிம் ஸ்லாட் உங்களுக்கு டியூவல் சிம் யூஸ் பண்ணலாம், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதா தந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் அப்புறம் ரேட் பற்றி பார்ப்போம். Narzo 20 Pro உங்களுக்கு 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 15,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இன்னொரு ரேம் வேரியண்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 17,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், Realme Narzo 20 Pro வாங்கலாமா அப்படி இல்லைனா Realme 7 வாங்கலாமான்னு. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் கேமிங்க்குன்னு வாங்குறதா இருந்தால் Narzo 20 Pro வாங்கலாம். பட் உங்களுக்கு கேமரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால்
ரியல்மி 7 கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா 64 மெகா பிக்சல் சோனி IMX சென்சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் மொபைல் ஒரு டீசெண்டான மொபைல் தான். பட் இருந்தாலும் ரியல்மி 7 அப்படியே காப்பி அடித்தா போல தான் இருக்குது. ஆனால் பேட்ரி இதில் ரொம்பவே சூப்பரான பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தந்திருக்காங்க. ஓகே, இப்போ எனக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் தான். இந்த வீடியோவால் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் மட்டும்தான் நான் வீடியோ போட்டதுக்கான ஒரு யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மொபைல் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.